பெரியவாள் பாதம் சரணம். பெரியவா பாதமே துணை. பெரியவா பாதமே கதி. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर மகாபெரியவா சரணம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர் மீண்டும் உங்கள் சௌமியாவுடன் சேர்ந்து இந்த மிக மிக பிரத்யேகமான காணொளியின் அடுத்த பாகத்திற்கு பார்ட் 2 ஆஃப் மாமாஸ் மைசூர் அண்ட் பெங்களூர் விஜயம் அதை பத்திய கண்டினியூட்டி இப்போ செகண்ட் பார்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நமஸ்காரம் சௌமியா. பார்ட் 1 உடைய ரெஸ்பான்ஸ் வாஸ் வெரி வெரி நைஸ், ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ். அண்ட் அதுல ஒரு சிலர் கொஞ்சம் வருத்தப்பட்டிருந்தா, நமக்கு தெரியாம போயிடுத்து, பெங்களூருக்கு வரான்னு தெரியல அப்படின்னு. சோ we said we had already shared a video regarding this அப்படின்னு. ஆமா ஆமா, அதுல பர்டிகுலரா சரிதா ஒரு டிவோட்டி மைசூர்ல இருக்கா, மைசூர் டிவோட்டி. ஓகே. சம் ரீசன் அவ மைசூர்ல வரேன், இல்லைன்னா மேல்கோட்டையில மாமாவை பாக்குறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா. ஆனா ஃபார் சம் ரீசன் நான் கான்டாக்டட், நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு சொன்னேன். ஏன்னா ஷி குட் நாட் கம் ஃப்ரம் மைசூர். எல்லாம் பண்ணியும் ஃபார் சம் ரீசன் அவளை நம்ம கான்டாக்ட் பண்ண முடியும், அவளை ரீச் ஆகல. ஆனா நம்ம மைசூர் விட்டு வெளியில வரும்போது, இஃப் யூ ரிமெம்பர், அவ கரெக்டா கால் பண்ணினான். மாமி நான் இன்னைக்கு மேல்கோட்டை வரட்டும், நாங்க மைசூர் தாண்டி மைசூர் பார்டர் வந்தாச்சு நாங்க அப்படின்னு சொல்லி. பட் ஹவர் ஷி குட் டாக் அண்ட் கெட் த பிளெஸிங்ஸ் ஆஃப் மாமா. ஸோ அந்த மாதிரி நிறைய டிவோட்டிஸ் ஒண்ணு பெங்களூர் டிவோட்டிஸும் சரி, மைசூர்லயும் அவ முன்னாடி பார்த்தவா, சென்னையில பார்த்தவாளா இருக்கா. பட் நிறைய பேர் பார்க்காதவா மாமாவை பாக்குறவாளுக்கு ரியலி ரியலி ஹாப்பி மூமெண்ட் ஃபார் ஆல் ஆஃப் தெம். சோ போனவ நம்ம சாமுண்டீஸ்வரி கோயில்ல சாமுண்டீஸ்வரி கோயில் தர்ஷன் இவ்வளவு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ பியூட்டிஃபுல் மூமெண்ட் அட் சாமுண்டீஸ்வரி டெம்பிள். அதுக்கடுத்து நம்ம மேல்கோட்டை போனோம் இல்லையா? மேல்கோட்டை நம்ம மேல்கோட்டை ஜியருடைய பேசுனது சரி, அவளுக்கு நம்ம அந்த வேத பாடசாலைக்கு ஸ்ரீ மகாபரிவா ட்ரஸ்ட்ல இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்க கைங்கரியங்களும் சரி, நம்ம முன்னாடியே எபிசோட்ஸ்ல கவர் பண்ணிருப்போம்ல சரி. 2 எபிசோட் பண்ணிருக்கோம் மேலக்கோட்டை. சுவாமி மேலக்கோட்டை ஜியர் பேசுனது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட். யாருக்கும் கிடைக்காம இருக்கக்கூடிய ஒரு கைங்கரியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு என்ன பெரிய கைங்கரியம் எதுவுமே இல்லை. எந்த கைங்கரியம் பண்ணாலும் பெருமாள் நேரடியா சொல்ல மாட்டாரு, ஆச்சாரியனை அனுப்புறாரு. ஆச்சாரிய மூலியமா உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா இது ரொம்ப பெரிய விஷயம். எந்த காலத்துல என்ன புண்ணியம் பண்ணிருக்கீங்க. This more than this, you have so much courage in yourself. அதான் பகவான் அது கொடுத்துருக்காரு இல்லையா? அதுக்கு முன்னால இதெல்லாம் ஒன்றும் வேலை பண்ணாது. This will automatically, instead of making you suffer, it will support your efforts. அது பகவான் அனுகிரகம். எத்தனையோ பேருக்கு கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, மனசு இல்லை. சில பேருக்கு மனசு இருக்கு, பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. அப்படியே இருக்காங்க. மனசு இருக்கு, வெளியே போக முடியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது, நான் என்ன கைங்கரியம் பண்ண முடியுமா. அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்காது. பாகலாக்கும் அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ஸ்லே ஆகட்டும், பிசிக்கலி ஆகட்டும், அந்த இதுவும் கூட இருக்காது அவங்களுக்கு. பணம் வச்சுட்டு என்ன பண்றது? பணம் இஸ் செகண்டரி. ஆனா அந்த வில் பவர் ஒன்று இருக்கு இல்லையா, தட் இஸ் பிரைமரி திங். அந்த வில் பவர் காசுக்கோ எத்தனை இருந்தாலும் கூட, இப்ப எத்தனையோ பேர் இருக்காங்க கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கிறவங்க, மனசே வராது. இப்போ ராமர் கோவில் ஆகட்டும், கிருஷ்ணனோட கோவில் ஆகட்டும், எந்த கோவில் ஆனாலும் கூட பெருமாளோட கோவில் அது. அவனுக்கு கை கும்பிடுறதுக்கும் கூட அவனுக்கு பாக்கியம் இருக்காது. அந்த மாதிரி இருக்காங்க.
ஆனா உமக்கு அந்த பாக்கியம் கொடுத்துருக்காரு பெருமாள். அது பெரியவாள் ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, ஒரு ஜென்மத்துல நீர் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கிறோ அதனுடைய பலன் இப்பதான் அந்த கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லி பகவானே உங்களை நியமிச்சிருக்கார். இதுக்கிருந்து வேற என்ன வேணும்? அதனால ரொம்ப நல்ல காரியங்களை அவர் நம்ம சென்னையில சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருந்தது. அப்போ எனக்கு நல்ல ஞாபகம். ஐ திங்க் அது ஒரு மார்னிங் நினைக்கிறேன். மாமா கால் பண்ணி ஜியர் வந்திருக்கா, அவ பேசுறேன்னு சொல்லியிருக்கா, நீ போறியா அப்படின்னு கேட்டிருந்தா நான் வந்து அவரை நேரா பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மை ஃபர்ஸ்ட் தர்ஷன் வித் வந்து சச் அ டச்சிங் மொமெண்ட். வந்து எவ்வளோ, அதாவது முற்றும் உணர்ந்தவர் வந்து எவ்வளவு வந்து அன்அஸ்யூமிங்கா இருக்காவா அப்படிங்கிறதா முக்கியமான விஷயம். வந்து அதுவும் இந்த ஏஜ்ல அவர் இருக்கிற அந்த கமிட்மெண்ட், அந்த அது வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினாதான் சொல்ல முடியும். வேத பாடசாலை ஆகட்டும், அந்த தாமோதரக்குன் போறது எத்தனை எக்ஸ்பெடிஷன்ஸ் போயிருக்கார் பண்ணி, இந்த வயசுலயும் வந்து மனசு பூரா அவருடைய அந்த போக்கஸ் வந்து எப்படி அந்த பெருமாளுக்கு ஒரு இது பண்றதுங்கிறதுலயே இருக்கு. அதெல்லாம் வந்து அதுவும் இந்த தடவை வந்து நம்ம போரிச்ச சௌமியா, நீங்களும் விஸ்வாசும் அவரை ஒரு கீழே போய் ஒரு இடத்துல பார்த்துட்டு வந்தேன். ஆமா, அத பத்தி யூ ஹாவ் டு டெல். அது வந்து நம்ம வரப்போறோம் அப்படின்னு சொல்லும்போது சுவாமி கிட்ட இந்த மாதிரி ஜியர் கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி வரலான்னு இருக்கோம் அப்படின்னும்போது, வரலான்னு இருக்கோம் வரட்டுமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நீங்களோ நாங்க வரோம் இல்ல நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லணுமே தவிர, வரலாமா, நாங்க வந்து சுவாமி வந்து அங்க சாப்பிடலாமா அப்படியெல்லாம் கிடையாது. இங்கேயே வரணும், இங்கேயே பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா சொல்லியிருந்தார். இன்ஃபேக்ட் வந்து பெங்களூர் ட்ரிப்போட மெயின் இன்ஸ்பிரேஷனே வந்து மாமாக்கு மேல்கோட்டை போகணுங்கிற அந்த ஒரு ரீசன் தான் வந்து பெங்களூரும் டைவர்ட் ஆச்சுன்றது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஆமா, எவ்வளவு தூரம் போனோம். அண்ட் கே அண்ணா, மல்லேஸ்வரம்ல கணேசன் எல்லாம் ரொம்ப சொல்லிட்டு இருந்தா அனுஷம் அப்பா வரணும் அப்படின்னு. சோ ரெண்டும் அது ஒரு மாதிரி நன்னா அமைஞ்சிருத்தோம் இல்லையா? அமைஞ்சு நம்ம போனோம் மேல்கோட்டை போனது. அண்ட் நம்ம ஒரு ஐ திங்க் 2 times பிஃபோர் வி ஸ்டார்டட் டு பெங்களூர் மைசூர் வந்து சுவாமி கிட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நாங்க பேசும்பொழுது இந்த தேதி வரும், அப்புறமா திருப்பி ஷிஃப்ட் பண்ணி தேதியை மாத்தும் பொழுது கூட அவர் ரொம்ப ஓகேயா இருந்தார். பரவாயில்ல, அந்த தேதியை நான் எங்கேயும் போகல, வாங்கோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவ்வளவு தூரம் போறோம், கோயில் பார்த்துட்டும் வேத பாடசாலையை கண்டிப்பா பார்க்கணும்னு மாமாவுடைய ஆசை. அதுவும் இல்லாம அவர் ஜிஎஸ் சுவாமி அங்க இருக்கும் பொழுதுதான் போகணும் அப்படிங்கிறது மாமா ரொம்ப குறிப்பா இருந்தா. ஏன்னா அவருக்கு மாமாவுக்கு வந்து சென்னையில வந்தப்ப கூட அவரை பார்க்க முடியல. ஏன்னா வந்து தங்கியிருந்த இடத்துல வந்து மாமா அவர் போக முடியாதுங்கிறதுனால வந்து இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி. சோ நம்ம போன உடனே கவிதா, அந்த குழந்தை எல்லாம் ஓடி வந்தது இந்த மேல்கோட்டையில வந்து. அவ்வளோ அழகா ஓடி வந்தது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த வேத பாடசாலையில. பட் பிஃபோர் வி கெட் டு வேத பாடசாலை, ஐ நோ நீங்க வந்து சொன்னீங்க வந்து ஜீரை பார்க்கும்போது நம்ம இறங்கி போய் பார்த்த அந்த இடம். சோ அது பண்ணறதுக்கு முன்னாடி நம்ம மேல்கோட்டை போன உடனே ஃபர்ஸ்ட் வந்து பெருமாள் தரிசனம். ஏன்னா நாராயண பெருமாள், செல்ல பெருமாள், செல்வநாராயண பெருமாள். சோ அவரை பார்த்த அனுபவம் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான அனுபவம். எப்படி வந்து நம்ம வந்து நரசிம்மர் சுவாமிய வந்து பார்த்தோமோ, பார்த்துட்டு அந்த ஓவர்வெல்மிங் ஃபீலிங்லயே நம்ம இருந்துட்டு அடுத்த நாள் மேல்கோட்டை போகும்பொழுது சுவாமிய பார்க்கும் பொழுது அத்தனை ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அனுபவம். அவரை இந்த அனுபவம் எல்லாமே மோர் பியூட்டிஃபுல், மோர் டிவைன், பிகாஸ் மாமா வாஸ் ஆல்சோ ஏபிள் டு have the darshan இல்லையா? அது ரொம்ப பெரிய விஷயம் நமக்கு இல்லையா? அங்கேயும் வந்து அவர் என்ன ஏற்பாடு பண்ணி மாமா வந்து சுவாமிய பார்க்க, அதாவது டீச்சர் ஒரு விஷயம் சொல்லுவா, மாமாக்கு இந்த மாதிரி அட்டாக் எல்லாம் ஆன அப்புறமா கோயிலுக்கு போய் அவருடன் இணைந்து தரிசனம் பண்றதுங்கிறதே ஒரு முடியாத ஒரு காரணமா இருந்தது. நம்ம மாமாவால படிக்கட்டுல ஏற முடியாது, நடக்க முடியாது, நிக்க முடியாது. அப்படிங்கும்போது கோயிலுக்கு போய் மாமாவுடன் இணைந்து தரிசனம் பண்ண ஞாபகம் அவர் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கலன்னு டீச்சர் ரொம்ப வருத்தப்படுவா. உப்புலி அப்பன் பார்க்கும் பொழுது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் மாமாஸ் இது நீங்க ஏற்பாடு பண்ணி எங்க நிலமாலை எல்லாம் போட்டு மாமா மாமி சேர்ந்து போய் எங்க தரிசனம் பண்ணி போய் பார்க்கும்பொழுது அப்ப டீச்சர் வந்து கையை பிடிச்சுன்னு சொன்னா, நினைக்கவே இல்லடி நான் மாமாவோட சேர்ந்து திருப்பி இப்படி ஒரு பெருமாள் தரிசனம் பண்ணுவேன்னு நினைக்கல அப்படின்ற அப்படி ஒரு தரிசனம் அமைஞ்சது. அவ 2 பேருக்கும் வந்து இந்த செல்லப்பிள்ளை கோயிலையும். அதாவது பெருமாள் வந்து
அவ்வளோ அழகு அதீதமா இருந்தது. தர்ஷனம் வந்து அவ்வளோ கிட்ட, இதை விட கிட்ட தர்ஷனம் பண்ணவே முடியாத அளவுக்கு சுவாமி தர்ஷனம் முன்னாடி இருந்து பண்ணி சுவாமிக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணி எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணி, அப்ப மாமாட்ட வந்து உங்களோட கோத்திரம் இது சொல்லுங்க அர்ச்சனை பண்றதுக்கு போது மாமா சொன்னது வந்து பெரியவா டிவோட்டிஸ் அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் ரோகக்ஷேமமா தான் நம்ம பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது இட் இஸ் சோ பியூட்டிஃபுல் அந்த பாட்டு அப்படிங்கிறது. சோ அந்த இங்கேயும் அகைன் விஸ்வாஸ் அண்ட் சுதர்ஷினி வந்து அத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி அவ பேரண்ட்ஸ் அவ அம்மா எல்லாரும் உண்டு. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அழகா தர்ஷனம் பண்ணிட்டு அங்க வெளியில வரும்போது அப்படி ஒரு சந்தோஷம். அந்த பெருமாள் கோயில்ல இருந்து அவர் செல்லப்பிள்ளைன்னு அத்தனை அழகா பெருமாள் வந்து அவ்வளவு அழகா இருந்தா. சோ பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு நம்ம வந்தோம். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மேலக்கோட்டை இதுக்கு வந்தோம். ஆமா, வேத பாடசாலைக்கு வந்தோம். சோ வேத பாடசாலா வரும்பொழுது அவளுடைய ஜிஎல் சொன்ன ஒரு விஷயம் வந்து மாமா அங்கேயே உணவு இருந்த வேண்டும். அன்னைக்கு மத்தியானம் வந்து லஞ்ச் வந்து அங்க சாப்பிடணுங்கிற மாதிரி கேட்டுட்டா. யூஸ்வலா மாமா வெளியில சாப்பிட மாட்டா, பட் அன்னைக்கு வந்து அவர் ஜியரோட இருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னதுனால சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா. நம்ம உள்ள வரும்பொழுதே அந்த குழந்தைகள் எல்லாம் வந்து அத்தனை ஆசையா வந்து நின்ற போது ரொம்ப ஒரு ஆசையா இருந்தது. கண்ணுல ஜலமே வந்துடுது. ரெண்டாவது வந்து பெரியவாதான் வேத சம்ரக்ஷணம்ங்கிறதே இத்தனை லெவலுக்கு எடுத்துட்டு வந்து இவ்வளவு பெரிய விஷயமா பண்ணிருக்கா அப்படின் பொழுது அந்த குழந்தைகளை பார்த்தது இட் வாஸ் சோ பியூட்டிஃபுல். சொல்லிட்டாங்க 40 குழந்தைகளுக்கு மேல இருக்கான்னு நினைக்கிறாங்க. நீங்க முன்னாடி கூட போயிருக்கீங்க? முதல்ல ஒரு 2 தடவை போயிருக்கோம். அதனால ஃபர்ஸ்ட் டைம் போனப்பவும் ரொம்ப நல்லா தரிசனம் பண்ணினோம். அந்த குழந்தைலாம் அதான் நீங்க சொல்ற மாதிரி ஆசை. அவர் அது வந்து எப்போ அதை ஆரம்பிச்ச அப்ப வந்து 2 குழந்தைகளை வச்சுண்டு அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு வனம் மாதிரி இருக்கு. அங்க வந்து இந்த இடம் தான், இங்க இந்த 2 குழந்தைகளை வச்சுட்டு நான் ஆரம்பிக்கிறேன்னு அவர் ஆரம்பிச்ச அந்த விஷன், அந்த ஸ்பார்க், அது இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்கு அப்படின்னா எத்தனை விதமான ஒரு இந்த மெயின்டெனன்ஸே சொல்லுங்க சௌமியா. ஃபார் எனி குட் காஸ் இந்த திரவியம் பூரா வந்து நம்ம சனாதன தர்மத்துல இருக்கிறவாளுக்கு அவளோட இதுல இருந்து கொடுத்து வருதுதான். அது பெரியவா பாத்துக்கிறா, பெருமாள் பாத்துக்கிறாங்கிறது வேற. அந்த அந்த ஸ்ட்ரென்த், அந்த அப்சல்யூட் சரண்டர், மாமா சொல்ற மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவத்துல சொல்ற அதேதான் மகா பெரிவாளும் சொல்றான்னு அன்னைக்கு சொன்னாரு. அந்த மாதிரி அந்த அப்சல்யூட் சரண்டர் அண்ட் அந்த சரண்டர் கொடுக்கற அந்த தெய்வ நம்பிக்கையும் அந்த ஸ்ட்ரென்த் 2 ஸ்டூடெண்ட்ஸோட அத்தனை வருஷம் முன்னாடி அங்க நான் ஆரம்பிச்சேன்னு சொன்னப்ப நம்பவே முடியல. இன்னைக்கு எவ்வளவு நல்லா க்ரோ ஆயிருக்கு, இன்னும் மேல மேல க்ரோ ஆயிருக்கு இல்லையா? அதுவும் அந்த இன்னொரு விஷயம் அவர் சொன்னது வந்து அந்த குழந்தைகளுக்கு சமைச்சு போடுறதுக்காக அவர் அரிசி வாங்கிட்டு வந்தது. ஐ திங்க் விஸ்வாஸ் அந்த எபிசோட்ல அவர் சொன்னது மட்டும் போடணும், கேட்கணும் நம்ம. ஏன்னா வந்து எவ்வளவு ஒரு தியாகங்கள் இருக்கு இந்த மாதிரி ஒரு சத்காரியங்கள் பண்ணும் பொழுது அப்படின்ட்டு. அந்த அந்த ₹1 எடுத்துட்டு கையில பைசா வந்தோடனே அந்த ₹1, ஆனா அன்னைக்கு அவர்கிட்ட பைசா கிடையாது. அந்த ₹1 ₹2 எடுத்துன்னு போய் அரிசி அவரே போய் ஊருக்கு போய் அரிசி வாங்கின்னு வந்து சமையல் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டு அந்த வேத பாடசாலை ஆரம்பிச்சேன்னு சொல்லும் பொழுது the commitment வந்து நம்மளால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட பண்ண முடியாது. அது எப்படி அந்த இடத்துல போய் நிக்கிறா இல்லையா? ஏன்னா இதையெல்லாம் தாண்டி நான் என்னுடைய கோல் என்ன அப்படிங்கறத வச்சுட்டு இது பண்ணணும், இந்த வேத ரட்சணம் பண்ணணும், நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போகணுங்கிற அந்த ஒரு கமிட்மெண்ட் மேலதான் அவ வந்து கண்டிப்பா சவிதா அதெல்லாம் கேட்கும்பொழுது இட்ஸ் ட்ரூலி ஹம்பிளிங். அவளெல்லாம் பார்க்கும்பொழுது அதுல வந்து அவர் வந்து கீழே, அதாவது இந்த இடத்துல அந்த இடமே வந்து கொஞ்சம் இன்னும் நிறைய வரணும். சாதாரண ஒரு ரஃப் டெரைனா தான் இருந்தது இல்லையா அங்க போகும்போது. சோ அங்க போயிட்ட உடனே அவளை கேட்கும் சுவாமி எங்க இருக்காரு அப்படின்னு. அவர் கீழே உள்ள ஒரு இடத்துல வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொன்னா. ஆனா இப்ப விஸ்ராந்தி தான் இருப்பா, நீங்க போய் பாக்குறதுனா பாருங்க அப்படின்னா. அண்ட் அவ என்ன நினைச்சானா மாமாவால அங்க போய் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. பட் அது இன்னும் கொஞ்சம் எங்கேயோ உள்ள இருந்தது, அதனால மாமாவால போக முடியாது அப்படின்னு. ஆமா, அப்ப வந்து நம்மளுக்கு அவர்கிட்ட எப்படி போய் கேட்கறது, அவ்வளவு பெரியவரா இருக்காரு மேல்கோட்டை ஜியர், எப்படி போய் கேட்கறது அப்படிங்கிற ஒரு இனிபிஷன் இருந்தது. இருந்தாலும் நம்ம போய் அவரை சேவிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்லலாம், மாமா வந்துட்டா, அவருக்கு இது உள்ள வரத்துக்கு இயலாதுன்னு சொல்லலாம் அப்படின்றதுக்கா போனோம். சரிதா, அவர் போன உடனே மாமா எங்க அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா அவர் 2 பேரும் ஒருத்தர் சந்திச்சிருந்ததே கிடையாது. அவர் சொன்ன உடனே நான் வந்து இந்த மாதிரி அவருக்கு இந்த இடத்துக்கு வரத்துக்கு சௌகரியம் கிடையாது, பீச்சாரும் போக முடியாது அந்த இடத்துல அப்படி இருந்து பார்த்துட்டு
நான் இது வரேன் நானே. ஐ திங்க் இஸ் 85 84 ஆமா, பிளஸ் 84. 84. சோ ஆனா அவருக்கு என்ன ஒரு அந்த பகவானுடைய அருள், அந்த இறையாட்சி அவருக்கு இருக்குங்கிறது அந்த மாதிரி. பின்னாடி அந்த வேத குழந்தைகளோட அவ வேதம் சொல்லிட்டே மாமாவ பாக்குறதுக்கு அவரே வந்து இந்த அதே சீன் வந்து வந்து அடுத்த நிமிஷம் வந்து அன்ஃபர்கெட்டபிள். प्रोक्तो वेदान्तेन प्रतिष्ठः तस्य प्रकटनेनस्य परः महेश्वरः அன்ஃபர்கெட்டபிள் சீன். அன்ஃபர்கெட்டபிள் சீன். அவர் முன்னாடி நடந்தும் அந்த குழந்தையெல்லாம் பின்னாடி வந்து அந்த இட் ஜஸ்ட் பிரிங்ஸ் டியர்ஸ் சவிதா. ஏன்னா வந்து இன்னும் அந்த திறந்த மனசோட இருக்கிறது, மனசுல ஒண்ணுமே ஒரு கல்விஷம் அவளுக்குள்ள அந்த இருக்கிற அந்த இன்டர்னல் கனெக்ட், கனெக்ட். போத் ஆஃப் தெம் ஆர் எலிவேட்டட் சோல்ஸ். அங்க வந்து உங்களுக்கு எந்த விதமான இதுவும் இருக்காது அவளுக்கு நடுவுல. நான் வந்து உன்னை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் இருக்கும் இல்லையா? கரெக்ட். அவர் அழகா அந்த இடத்துல நடந்து மேல நான் வரேன் போமா நான் அப்படின்னு சொல்லி ஐ கம் அப்படி நைஸ் ஸ்பீக்ஸ் வெரி நைஸ் இங்கிலீஷ். ஆனா அவர் வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள போக சொல்லிட்டு பின்னாடி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்து வந்து பார்த்த உடனே மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவளை பார்த்த உடனே இட் இஸ் ஆல்மோஸ்ட் அவளுடைய ஆத்மா கைண்ட் ஆஃப் பாண்டிங், கனெக்ட் ஆயிட்டோம். கனெக்ட் வித் ஈச் அதர். ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா குழந்தையெல்லாம் வந்து மாமாக்கு அந்த வேதம் சொல்லி காமிச்சு எல்லாம் பண்ணி அப்புறம் இந்த குழந்தை எல்லாம் சேர்ந்து அங்க இருப்பா அவளோட சேர்ந்து நாங்களே சமைச்சிருக்கோம் இன்னைக்கு மாமாக்காக அப்படின்னு சொல்லும்போது ஆனா ரொம்ப கான்வர்சேஷன் சௌமியா, அந்த கான்வர்சேஷன் நம்மள எல்லாம் உள்ள அழைச்சிட்டு போய் வேத பாட்டசாலை பத்தி அவருக்கு இன்னும் டாபிக்ஸ் தட் வேர் வெரி க்ளோஸ் டு ஹிஸ் ஹார்ட், அதெல்லாம் மாமாவை பார்த்ததும் ஹவு ஹி ஓபன்ட் அப் அண்ட் ஹி வாஸ் எக்ஸ்பிளைனிங் எவ்ரிதிங். அதெல்லாம் நமக்கு வந்து நேர்ல பாக்குற ஒரு பாக்கியம் கிடைச்சது இல்லையா? ஸ்பெஷலா அவருடைய மனசுக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. சாலங்கிராமத்தை பத்தி. ஆமா ஆமா, தாமோதர் குன். அதை பத்தி அவர் இங்கிலீஷ்ல ஒரு புக் எழுதியிருக்கார். அண்ட் எல்லாமே வந்து நமக்கு கூட இப்போ இந்த 20th இந்த அயோத்தியா அது 2 நாள் முன்னாடி ஸ்ரீமான் துஷ்யந்த் ஸ்ரீதர் கூட சொன்னார் பாத்தீங்களா, ப்ளீஸ் ரீட் ஹிஸ்டரி அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதோடைய அந்த கனெக்ட் நமக்கு இங்க கிடைச்சது. அந்த தாமோதர் குண்ட் அப்படிங்கிறது அந்த முக்திநாத்தையும் தாண்டி அது எந்த இதுல என்னென்ன சொல்லியிருக்கு, அந்த ஸ்லோகங்கள் அந்த இது எல்லாமே பண்ணி அது வந்து அத ப்ரூவ் பண்ணிருக்காரு. திஸ் இஸ் த ரியல் தாமோதர் குண்ட் அப்படின்னு சொல்லி எத்தனை எக்ஸ்பெடிஷன் போயிருக்காரு தெரியுமா? அதெல்லாம் அந்த புக்ல ரொம்ப நல்லா எழுதியிருக்கார். அண்ட் வெரி பெட் டாபிக், வெரி க்ளோஸ் டு ஹிஸ் ஹார்ட். அதை பத்தி வந்து அத்தனை விஷயமும் வந்து சொல்லணும் மாமா கிட்ட அப்படின்னு. ஏன்னா அதெல்லாம் சொன்னதுனால மாமா மூலியமா நமக்கு, அப்புறம் நம்ம மூலமா இந்த சேனல்ல வியூவர்ஸ்க்குன்னு சொல்ல சொல்ல the idea is to spread the truth and all the efforts taken by him இல்லையா? இந்த வயசுல அவர் எத்தனை பண்ணியிருக்காருங்கிறது பிரமிப்பா இருக்கு. கண்டிப்பா அந்த நம்மளால தனியா எந்த ஒரு காரியங்களும் தனியா பண்ண முடியாதுல்ல சவிதா. இப்ப மாமாவோட இணைந்து இந்த மாதிரி வந்து ஒரு கோ சம்ரக்ஷணமாகட்டும், வேத ரட்சணமாகட்டும், நம்ம இந்த மாதிரி கைங்கரியத்துல ஈடுபடும் பொழுது வாட் இஸ் தட் நம்ம இணைந்து பண்றோம். நான் எப்பயுமே சொல்லுவேன், நீ தட்டுல கொடுக்குற ஒரு 5 ரூபா 10 ரூபா 100 ரூபா 500 ரூபாய் எதுவா இருந்தாலும் அது வந்து என்ன ஒரு நல்காரியங்களுக்கு எல்லாம் போறது அப்படின்னு சொல்லும் பொழுது இட் இஸ் சச் அன் அமேசிங் ஃபீலிங். வந்து அது கரெக்டா போறது, கரெக்டான இடத்துக்கு போகுது. நம்ம மாமா அதை ஓவர்சி பண்ணிட்டே இருக்கா, பார்த்துட்டே இருக்கா, அது வந்து பயன்படுறது, அதுக்கு ரிசல்ட் இருக்கு அப்படின்னும் பொழுது இட் இஸ் கம்ப்ளீட் எண்ட் டு எண்டா போறது அப்படின்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா எடுத்து இந்த போகக்கூடிய நம்ம எல்லாம் வந்து இந்த ஹோல் ஸ்கீம்ல வந்து எவ்வளவு டைனி பிராக்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஆனா அந்த ஒரு பாக்கியமாவது நமக்கு பெரியவா கொடுத்துருக்கா, மாமாவை காமிச்சு கொடுத்துருக்கா குருவா. மாமாவோட போனதுனாலதான் நம்மளால இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது. அண்ட் அதை வந்து நம்ம எல்லாருக்கும் மத்த டிவோட்டிஸ் கிட்ட ஷேர் பண்ண முடியறதுங்கிறதுலாம் ஒரு பெரிய பிளெஸிங் இல்லையா? கண்டிப்பா. அது ஐ திங்க் there's lot of clipping அந்த வேத பாடசாலைல இருந்தது. சோ நீங்க எல்லாம் கேளுங்க. அதாவது நம்ம பர்த்டேக்குன்னா ஒரு பார்ட்டி செலிப்ரேட் பண்றோம். இந்த குழந்தைகள் வந்து ஜஸ்ட் ரொம்ப இதுவா இருக்கு. ஏன்னா அந்த குழந்தைகள் வந்து ஒரு 15 வருஷம் அம்மாவோடவே இருக்கணுங்கிற குழந்தைகள் வந்து அம்மா அப்பா ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு வேதத்துக்காக அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து தங்கி எங்க இருக்கோ அந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்கோ
அந்த இடத்துல அந்தந்த பாட்சாலா ஒரு லெவல்ல இருக்கு. சோ அந்த பாட்சாலால அந்த குருவுடன் அப்படியே பக்தியா ஐக்கியமாகி குருவுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அங்க இருக்க வேலையெல்லாம் அந்த குழந்தைகளே, சின்ன குழந்தைகளே அதுகளே எல்லாம் பார்த்துட்டு பண்ணிட்டு சமையல்ல இருந்து எல்லா காரியங்களும் சமையல் எல்லாம் அந்த குழந்தைகளே தான் பண்ணிக்கிட்டு. அண்ட் போன தடவை போனப்போ 2:30 ஆயிடுத்து சௌமியா. அதிதி தேவோபவ முதல்ல வந்திருக்கிற அதிதிகளுக்கு எல்லாம் போட்டுட்டு அப்புறம் தான் குழந்தைகள் சாப்பிடுவான். சின்ன சின்ன குழந்தைகள் தேவர் வெயிட்டிங். அவளே சமைச்சிட்டு வெயிட் பண்ணி நமக்கு எல்லாம் சர்வ் பண்ணிட்டு அப்புறமா சாப்பிடும். அது அந்த அந்த டிசிப்ளின் அந்த இதெல்லாம் வந்து வெரி ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ரொம்ப ஈஸியா வாத்தியார்னா எப்படி அப்படி நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம எதையோ பேசிடுறோம் சமயத்துல. பட் அக்ஞானம் தான் அது எல்லாமே. அவ எவ்வளவு சிரமப்பட்டு கத்துண்டு அத்தியந்தம் பண்றா, அந்த வேத அத்தியனம் பண்ணின்னு வரா அப்படிங்கறதான் நம்ம பாக்குறோம். அது வந்து அதுக்காக அந்த டீச்சர்ஸும் சரி, அதை நிர்வகிப்பவர்களும் சரி எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அதை வந்து பண்றா அந்த குழந்தைகளுக்கு. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கும் நம்ம குழந்தைகள் மாதிரி எல்லா ஆசையும் இருக்கு. ஆனா வெளியில எல்லாம் சாப்பிடாம அந்த ஆச்சாரங்கள் அந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி அந்த குழந்தைகள் பண்றாங்கன்னா நிஜமா இந்த காலத்துல அந்த குழந்தைகள் பண்ணக்கூடியதுன்னா வந்து ஹேட்ஸ் ஆஃப் த சில்ட்ரன். நம்மளால மாமா சொல்லுவா, நம்மளால முடிஞ்சது ஒரு நாட்டுல ஒரு நல்ல காரியம்னு வேத கைங்கரியத்துக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம வச்சுட்டு நம்ம தரணும் அந்த குழந்தைகளுக்கு. அதே மாதிரிதான் வந்து இந்த தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி நல்ல நாட்கள்லாம் வரும்பொழுது, கிருஷ்ண ஜெயந்தி இதெல்லாம் வரும்போது நம்ம பக்ஷணம் எல்லாம் பண்ணும்போது மாமா சொல்லுவா, ஆத்திலேயே பண்ண பட்சணம்னு மாமாக்கு வந்து யாரா கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அது வந்து வேத பாட்சாலா கொடுத்துடணும். நிறைய பல்கா வந்துன்னா பாட்சாலா கொடுத்துடணும். ஏன்னா அது வந்து வெளியில வாங்கினா நம்ம சாப்பிடலாம், அந்த குழந்தைகளுக்கு வந்து ஆத்துல பண்ணாதான் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு யாரா பல்கா ஆத்துல இருந்து பண்ணி கொடுத்தாங்கன்னா அது வந்து பாட்சாலா பக்கத்துல எங்க பாட்சாலாலே கொடுக்கணும்னு தான் மாமாக்கு ஆசை. சோ நம்ம எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல கைங்கரியத்துல தொடர்ந்து இணைந்து ஈடுபடணும்னு மாமா சார்பா கேட்டுக்கிறேன். நீங்க பார்க்கும்போதே யூ வில் கெட் தட் ஃபீலிங் why it is so important for us அப்படிங்கிற அந்த ஃபீலிங் கிடைக்கும் சரிதா. ஸோ தட் வாஸ் அவர் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஜியரோடைய திருவடிக்கு மறுபடியும் நமஸ்காரம். அங்க கூட காரியங்கள் பண்ணிட்டு இருப்பா வேத டீச்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து எங்களுடைய நமஸ்காரங்கள். உங்க அழகா பண்ணிட்டு இருக்கவாளுக்கு இந்த நிமிஷம் எப்பயுமே நினைக்கிறதுன்னா, அதாவது பெரியவாளுடைய பக்திங்கிறது எல்லாருக்குமே இருக்கு சுவிதா. ஆனா மாமா மாதிரி பண்ணும்பொழுது என்ன ஆகுறதுன்னா நம்மளுக்கு வி கோ பியாண்ட் த டவுட்ஸ். அந்த ஒரு டவுட்டுங்கிறதே கிடையாது. அது நம்மளுக்கு நம்பர் 1. நம்பர் 2, நம்மள நம்ம எப்படி ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது, பகவான் ஆத்மார்த்தமா இங்க இருக்கார் அப்படிங்கறத வந்து நம்ம எப்படி ஸ்ட்ராங் பண்ணிக்கணுங்கிறத வந்து நம்மளுக்கு அவன் வாழ்ந்து காட்டுறான். இது நம்மளால வந்து ரியலைஸ் பண்ணி பார்க்க முடியாது. அதை தாண்டி நான் மீ மைசெல்ஃப், நான் என்னோட எதுங்கிறத தாண்டி இந்த உலகத்துல நீ என்ன பண்ணணும், இந்த வாழ்க்கைக்கு வாழ்ந்துட்டோம், அப்ப அதுக்கு ஒரு பர்பஸ் என்ன அப்படிங்கிற அந்த மிஷன்ல அவர் போகும்பொழுது நம்மளும் அதனோட சேர்ந்து பண்ணும்பொழுது நம்மளை தாண்டி பார்க்கக்கூடிய ஒரு மனப்பக்குவமும் நம்மளுக்கு வந்துடுறது. ஆமா, இவாள்கிட்ட போய் தான் பெரியவாளை பண்ணணுமா, அவள்கிட்ட அப்படி இல்லை. இதெல்லாம் வந்து யூஸ்லெஸ் ஸ்பீச் when somebody doesn't understand whatever it is. பட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுதான் வந்து டியூட்டி. அதுக்காக மாமாவிற்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான நமஸ்காரங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ தட் வாஸ் த மேல்கோட்டை ட்ரிப், வண்டர்ஃபுல் மேல்கோட்டை ட்ரிப். அண்ட் மேல்கோட்டையில திரும்பி அந்த வேட்பாட்சாலாலும் திரும்பி வரும்போது அவ்வளோ ஒரு இதுவா இருந்தது, மனசு ஒரு ஃபீலிங்கா. அண்ட் ஐ திங்க் திரும்பி வரும்பொழுது இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து நம்ம சரணாலயத்துல வந்து நம்ம எப்பயுமே மாமா சொல்ற இன்னொரு விஷயம் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் வைக்கணும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் இன்னைக்கும் சவிதா பிளாஸ்டிக் கவர் கொண்டு வரோம் கோயிலுக்கு வரும்பொழுது. அது என்னவோ தெரியல, பூக்காராள்கிட்ட போனா அந்த பிளாஸ்டிக் கவர் கொடுங்க, கவர்லன்னா எனக்கு பூ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போறதுல ஒரு பெருமை. சோ அப்ப வந்து ஒரு இடத்துல எங்கேயும் எழுதியிருந்தது சவிதா, நம்ம கேரி பண்ற இந்த மொபைல் போன் வந்து ஒரு 200-250 கிராம்ஸ் இருக்கும். அந்த மொபைல் யாரும் இந்த மொபைல் போனை கையில இருந்து நாள் முழுக்க எடுக்கிறது இல்ல சவிதா. இந்த 250 நம்மளோட வெயிட் பிளஸ் 250 கிராம்ஸ் எப்பயுமே நம்மளோட இருக்கு. சோ அந்த கையில வச்சுட்டே இருக்கும். எத்தனை நேரம் ஆனாலும் கையே வலிச்சாலும் இந்த கையில இந்த கை மாத்தி அந்த கையில இந்த கை மாத்தி இதை வச்சுக்கிறோமே தவிர இதை மறக்கிறது இல்லை. பட் we don't want to carry a small cloth bag. அந்த ஒரு துணிப்பை எடுத்துன்னு போனோம்னா அந்த பூவோ காயோ ஏதோ வாங்கிக்கலாம். நம்ம வந்து இந்த பூமிக்கு இந்த மாதிரி காரியங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இன்னும் நம்ம யாருக்கும் வருது இல்லை. சரணாலயத்துல பொறுத்தவரை நம்ம என்ன பண்றோம்னா பிளாஸ்டிக் கவர்ல பூ கொண்டு வந்தாங்கன்னா அந்த பூவை வந்து அந்த மூங்கில் தட்டுல சேர்த்து கவரை திருப்பி கொடுத்துடுறோம். அதே மாதிரி நம்ம கிட்ட நம்ம தெருவுல பக்கத்துலயே பூ விற்கிற வாழ்கிட்ட சொல்லியிருக்கோம், நீங்க கவர் கொடுத்து அனுப்பாதீங்க,
நீங்க சரணாலயத்துக்கு கொடுத்து அனுப்புறதா தட்டுல கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி தட்டுல கொடுத்து அனுப்பு. பட் சம்டைம்ஸ் நம்மளோட சில ஸ்மால் பேக்கிங் பாக்ஸஸ் பிரசாதம் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி சில பாக்ஸஸ் எல்லாம் ஸ்டில் கொஞ்சம் பிளாஸ்டிக்ல சரணாலயத்துக்குள்ள இருக்கு. நம்ம இந்த மேல்கோட்டை ட்ரிப் போகும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து இதுல வந்து பட்டனாவை பத்தி சொல்லியிருந்தோம். பட்டணத்துல போகும்போது அவ எங்களுக்கு ஒரு பிரசாதம் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு அழகா கொடுத்தா, அதுல வந்து தொன்னை வந்து இட் வாஸ் லைக் அ டிஃபன் பாக்ஸ். மூடுற மாதிரி நீட்டா வெரி நைஸ், ரொம்ப அழகா இருந்தது. அந்த பாக்கு மட்டையிலயே வந்து டிஃபன் பாக்ஸ் மாதிரி அழகா ரவுண்டாவும் இருக்கு, அதே மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்கு, நம்ம க்ளோஸ் பண்ற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. as soon as I saw it, நான் வந்து இது எங்க கிடைக்கும் அப்படின்னு தான் கேட்டேன் நான். ஏன்னா வந்து ஃபார் எவர் நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் பாக்ஸஸ் எல்லாம் தூக்கி போட்டோம்னு, அப்ப அவ வந்து மேலக்கோட்டையில தான் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி அவள் நம்பர் கொடுத்தா. சோ அங்க நேரா மேலக்கோட்டையில போய் அவங்க அந்த இடத்துல போய் பார்த்து அந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி பாக்ஸஸ் எல்லாம் எவ்வளவு காஸ்ட் ஆகும்னு பார்த்து, வெரி பாக்கெட் ஃப்ரெண்ட்லி அந்த காஸ்ட் எல்லாம் சரிதா. ஒன்லி திங் வந்து அதை அங்கிருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது காஸ்ட் பிகம்ஸ் ஹையர். பட் இருந்தாலும் மாமாவுடைய ஆசை என்னன்னா அந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் எவ்வளவு ஸ்லோவா. So we have to make Sharnalayam a plastic free zone. Totally plastic free zone. Recyclable plastics இருந்ததுன்னா ஓகே, அதர்வைஸ் பிளாஸ்டிக்ஸ் வச்சுக்க கூடாது அப்படின்னு edging towards it. It's a journey சரிதா. நாளைக்கு காலையில எல்லாம் போட்டுருவோம் அப்படின்னு இட்ஸ் அ ஜேர்னி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வில் கெட் தேர். ஸோ வெகு சிறையில வந்து நம்ம வந்து friendly boxes வந்து so that was beautiful. ஆனா we have not seen that type of boxes. இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல அந்த பாக்ஸஸ். ரொம்ப அழகா இருந்தது அந்த பாக்கு மட்டை தட்டுல. சோ அந்த பாக்ஸ் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு அவள்கிட்ட பேசிட்டு அதுக்கும் ஒரு சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்தோம். தட் வாஸ் a beautiful journey with மேலக்கோட்டை. இந்த பாக்ஸஸ் எங்கேயாவது கிடைக்குமான்னு கேட்டுட்டே இருந்தோம். பெரியவாள்கிட்ட எதுவும் இருந்தா வந்து பெரியவாள்கிட்ட ஒரு பெட்டிஷன் போடும், எங்கேயாவது இருந்தா கொஞ்சம் கண்ணில் காமிச்சிட்டு கொடுப்போம், பெரியவா கண்ணில் தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி பாக்ஸஸ்னா அழகா அதையும் மேல்கோட்டையில வாங்கி கொடுத்து சோ நம்மள ஆர்ஷன் வந்தா சச்சா. அந்த மேல்கோட்டையில இருந்து திரும்பி வரும்பொழுது ஐ திங்க் we went to the ஸ்ரீரங்கப்பட்டினம் மைசூருக்குள்ள வரும்போது ஸ்ரீரங்கப்பட்டினம் போய் பெருமாளை பார்த்தோம். மாமா வாஸ் டயர்ட். அந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் போகும்போது வாங்கோன்னு சொன்னோம். அப்புறம் மாமா வந்து இல்ல திரும்பியும் சிரமமாயிடும், நான் இறங்கி எனக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ற மாதிரி நீங்க போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீரங்கப்பட்டினத்துல மாமா கோவில்ல போய் செல்வநாராயண பெருமாளை பார்த்துட்டு அப்புறம் மேலக்கோட்டை போயிட்டு சுவாமிகள் பார்த்துட்டு வேத பாடசாலை எல்லாம் முடிச்சுட்டு லேட்டும் ஆயிடுச்சு. ஆனா அழகா நம்ம வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது சவிதா. இட் வாஸ் a wonderful தர்ஷன் தேர் ஆல்சோ. அந்த தர்ஷனம் முடிச்சுட்டு வெளியில வரும்பொழுது வேற யாரோ போயிட்டு இருந்தாங்க. இது புத்திகை மடத்து சுவாமிகள் சுவாமிகள் அவர் நம்ம வெளியில வந்துட்டு இருந்தா அவர் உள்ள வந்தார். அவருக்கு நமஸ்காரம் பண்ணது பார்த்துட்டு நல்லா ஆசீர்வாதம் பண்ணார். ஒன் இன் a million coincidence. நம்ம ஒரு few minutes முன்ன பின்ன போயிருந்தா மிஸ் பண்ணிருப்போம் அந்த தர்ஷனம். சடனா என்னவோ எல்லாரும் குவைட்டா இருக்கா, நம்ம வெளியில வரைச்சு அப்படின்னு பார்த்தப்போ நம்ம அவரை ஸ்பாட் பண்ணிட்டோம். அப்படி அவரையும் பார்க்கக்கூடிய ஒரு இது கிடைச்சது. இது என்னன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஜேர்னில பில்கிரிமேஜ் மாதிரி இந்த மாதிரி போகும்பொழுது சவிதா, இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அவளுக்கு பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தது. வந்துட்டு நம்ம திரும்பி வந்தோம். திரும்பி திங்ல அந்த மைசூர்ல வந்து இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. we have to mention மைசூர்ல வந்து விஸ்வாசோட அம்மா அப்பா என்ன ஒரு டிவோஷன் மாமிக்கு குரு பூஜை பண்ணிட்டு இருக்கா. மாமாக்கு சதாபிஷேகம் பண்ணிண்டவா என்ன ஒரு ஆசையா மாமாவை வரவேற்று மாமா வாட்டில உணவு அருந்த வேண்டும்னு என்ன டிஷ் போடல மாமி கிட்ட. மாமியோட கைமணம் வந்து வேற லெவல் அது. and we all enjoyed so much. ஏன்னா அந்த ஒரு சரீர இது ஸ்ட்ரெயின் இருக்கு பாருங்க, அத்தனை பண்ணிட்டு மாமாவும் வந்து ரொம்ப அது சொல்லவே முடியாது. அவ்வளோ குவைட்டா சைலண்டா அந்த பக்தியோட வெளிப்பாடு வந்து அந்த way they have prepared so much of things and love and devotion with it they were serving us. அது வந்து அமேசிங். ரொம்ப லவ் அண்ட் டிவோஷன் வாழ்க்கை அந்த இடத்துல. அது அப்புறமா நம்ம இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே அவருக்கு கால் வலிக்கும்னு மாமாக்கு, ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் மண்ணுல எல்லாம் கால் வச்சுட்டார் அவருக்கு. ஏன்னா வந்து இந்த கிராக்ஸ் இருக்கும், மணல் போயிட்டு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு மனசுல இருந்து வந்த உடனே வந்து அழகா ஒரு பெரிய டப்ல வெந்நீர் எல்லாம் வச்சு மெதமா வெந்நீர் வச்சு ரெடியா வச்சிருந்தா. மாமா உள்ள வந்த உடனே அந்த காலை வச்சுக்கோங்கன்னு சொல்லி
வெரி தாட்ஃபுல். வெரி அதாவது தாட்ஃபுல். அந்த லவ், அந்த 4 பேரும் விஸ்வா, சுதர்ஷினி, அவ அம்மா அப்பா எல்லாருமே ரொம்ப 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 அதே ஒரு பக்தியோட வெளிப்பாடு. பக்தியோட அருமையான வெளிப்பாடு. கூட்டு போகும்போது மாமா வந்து சொன்னா, எனக்கு வந்து ஒரு 2 நாள் வந்து ஒரு குவைட்டா இருக்கணும் அப்படின்னு தோன்றது, அவே ஃப்ரம் எவ்ரி திங், ஒரு சாலிட்யூட் அப்படின்னு போது, அவ்வளவு தூரம் போறதுனால நம்ம கூருக்கு வேணா போகலாம் மாமா, அங்க வேணா ஒரு 2 நாள் குவைட்டா இருக்கலாம். ஆனா எங்களை வச்சுட்டு இப்ப குவைட்னஸா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். அப்ப வந்து மாமா உங்களுக்கு தனியா ஒரு ரூம் நீங்க இருங்க, நாங்கெல்லாம் இன்னொரு ரூம்ல இருக்கிறோம். ஏன்னா வந்து கொஞ்சம் குவைட்னஸ் கொஞ்சம் எனக்கும் சவிதா நான் தெரியாது, கொஞ்சம் குவைட்னஸ்க்கும் எனக்கும் கொஞ்சம் தள்ளி ஏதாவது இருந்தா ரொம்ப பேசுவேன், நல்லா ஜென்ரலா பேசுவோம். அதனால வந்து மாமாக்கு டிஸ்டர்பன்ஸ் கூட, எனக்கு பர்டிகுலரா ஒரு குவைட்னஸ் வேணும், ஒரு சாலிட்யூட் வேணும் அப்படின்னு சொல்றது. ஸோ நம்ம வந்து when we were moving to கூர்க் போகும்போது, இவா வந்து மைசூர் வரையும் எண்ட் வரையும் கூர்க்ல இருந்து திருப்பி வரும்போது ஒரு அவன் எல்லை வரை வந்து வந்து நம்மள விஸ்வாசம் சுதர்ஷினியும் அங்க ஸ்டாப் பண்ணி நமஸ்காரம் பண்ணி மனசே வரல அவளுக்கு கிளம்பி அனுப்புறதுக்கு மைசூர்ல இருந்து எங்களை அப்படி ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்தாவா 2 பேரும். அவளுக்கும் வந்து நிறைய அபண்டன்டா மாமா பிளஸ் பண்ணிருக்கா, பிரிவாழ்த்த பிரார்த்தனை பண்ணா, குழந்தைகளுக்கு 2 பேருக்கும் என்ன வேணுமோ அவளுக்கு வந்து ஒரு நிறைவான வாழ்க்கை இன்று போல் எப்பயும் இருக்கணும், ஹெல்த்தியா, தே ஹாவ் டு கெட் வாட் எவர் தேர் ஆஸ்பைரிங் ஃபார் அப்படின்னு ஒரு ப்ரேயர்ஸ் இருக்கும். அண்ட் the Coorg was beautiful actually. வந்து it was a wonderful stay there. The climate வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. அதுல வந்து தள்ளி இருந்து நம்ம வந்து ரியலி என்ஜாய் பண்ணது வந்து, மாமா வந்து ஓப்பன் ஸ்பேஸ்ல வந்து உட்கார்ந்துட்டு அவருடைய ப்ரேயர்ஸ், அந்த நேச்சரோட அமைதியா அவர் இணைந்திருந்தது. நம்ம ரொம்ப தள்ளி உட்கார்ந்துருந்தது, அதை என்ஜாய் பண்ணினோம். நிறைய ப்ரேயர்ஸ். மாமா எப்பயுமே பேசவே மாட்டார், ரொம்ப பேசவே மாட்டார் சவிதா, ரொம்ப வெரி வெரி லிமிட்டட் பேசுறது. ஏதாவது நம்ம டிவோட்டிஸ் எதனா சொன்னா அப்படின்னு சொன்னா அதுக்கான பதில் சொல்லுவார், அவ்வளவுதான். அவர் எப்பயுமே சொல்ற விஷயம் வந்து, எப்பயும் பெரியவாளை நினைச்சுட்டே இருக்கேன், இப்ப நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டு உங்ககிட்ட பேசணும்னா அது அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கணும், இல்ல ஒரு ரியல்லி, அதாவது பெரியவாளை பத்தி அதை ஸ்டாப் பண்ணிட்டு பேசக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா இருந்தா பேசலாம், இல்லைன்னா அவர் குவைட்டா அவரோட தியானத்திலையும் அவருடைய வேலையிலும் தான் அவர் இருப்பார். ஸோ அந்த மாதிரி அழகா பண்ண. அண்ட் மாமா வந்து கொஞ்சம் ரியலி ரிலாக்ஸ் பண்ணா அப்படின்னா சில டைம்ல நம்ம பாக்குறது வந்து ரொம்ப பழைய பாடல்கள் கேட்பாங்க. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே, கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. அது நம்ம philosophical songs அந்த மாதிரி அந்த காலத்து கண்ணதாசனுடைய பாட்டு ஏதாவது ஒண்ணு போட்டு கேட்பா, ரிலாக்ஸ் பண்ணிக்கணும்னா என்னமாமா பண்ணல ரிலாக்ஸ் பண்ணா, பழைய பாட்டுலாம் கேட்டிருந்தேம்மா அப்படின்றா. சோ அந்த மாதிரி பழைய பாட்டும் கொஞ்சம் கேட்டுட்டு இருந்தாரு, வெளியில வச்சு பழைய பாட்டுலாம் கேட்டு அந்த ஓப்பன்ல உட்காந்து ஜஸ்ட் ஒன் வித் நேச்சர் அண்ட் அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணிட்டு அந்த மாதிரி மாமாவை பாக்குறது வந்து நமக்கே ஒரு சந்தோஷமா இருந்தது. பிகாஸ் we never let him to relax at all. அந்த வந்து யூசுவலா he is always போன்ல டிவோட்டிஸோட பேசிட்டு இருப்பா, இல்ல வந்து லேப்டாப்ல ஏதாவது மெயில் அனுப்பிட்டு இருப்பா, யாராவது டிவோட்டிஸோட கஷ்டங்களுக்குலாம் பார்த்துட்டு இருப்பா, அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பா. ஸோ he was away from all of that. அதெல்லாம் விட்டுட்டு நல்லா நேச்சர்ல என்ஜாய் பண்ணது was a nice time ஆக்சுவலா. அந்த ஒன் வித் நேச்சர் அப்படிங்கிறது வந்து அந்த ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அதுவும் பெரியவா அமைச்சு கொடுத்து கண்டிப்பா, அதாவது அதை விட பியூட்டிஃபுல்லா நம்மளால செலக்ட் பண்ணிக்க முடியுமான்னு தெரியல. ஒரு அழகான ஒரு இடத்த அமைச்சு கொடுத்து wonderful wonderful memories of Coorg as well. And Coorg முடிச்சுட்டு பெங்களூர் ட்ரிப் இஸ் கோயிங் டு பி வெரி ஹெக்டிக். ஏன்னா பெங்களூர்ல வந்து பேக் இருந்த மாமாக்கு. ஸோ அடுத்து அங்கிருந்து நம்ம வந்து கூர்க்ல இருந்து வி மூவ் டு பெங்களூர். ஆக்சுவலா அந்த கூர்க் முடிச்சுட்டு வரும்போது அந்த நாங்க எங்க ஸ்டே பண்ணியிருந்தோமோ அவளோட எல்லாம் மாமா மீட் பண்ணி
அங்க வந்து நங்கநல்லூர்ல இருந்து ஒரு டிவோட்டி வந்திருந்தா. வந்து நான் ஸ்டே பண்ணிருந்த இடத்துல அவளும் அவ ஃபேமிலியும் வந்து அங்க ஆசீர்வாதம். அப்ப மாமா டீச்சர் சொல்லுவா எப்பயுமே இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது, எங்க வந்தாலும் ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், எங்க இருந்தாலும் யாரோ ஒருத்தர் வந்துடுறா, எங்கேயா ஒருத்தர் பிடிச்சிடாரு அப்படின்னு நம்மள சொல்லுவா. யாரையா ஒருத்தர் பிடிச்சிடுங்க நீங்க அப்படின்னு சொல்லுவா. சோ அந்த மாதிரி நல்லா அவளை பார்த்துட்டு அவள் எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த டீம் எல்லாம் வந்து பிளெஸிங் வாங்கிட்டு எல்லாருமே வந்து ஆல் ஆஃப் them wanted to come meet மாமா and take blessing. ஸோ எல்லாரும் வந்து இணைந்து அந்த பிளெஸிங் வாங்கிட்டு அந்த கூர்க் பயணம், மைசூர் பயணம் ரொம்பவே ரொம்பவே பியூட்டிஃபுல்லா முடிஞ்சது. அண்ட் வில் ஷேர் ஆல் த வீடியோஸ் அண்ட் கிளிப்பிங்ஸ் வித் யூ. நீங்களும் எங்களுடன் இணைந்து அந்த மைசூர் ட்ரிப்பை மாமாவுடன் என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து பெங்களூர் ட்ரிப் இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறோம். தெரிவா சாமி? அற்புத ஆசான் ஜே.ஆர். மாமா அவர்களின் பாதங்களுக்கு ஆனந்த கோடி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம்.